உலக கச்சா எண்ணெய் ஏற்றுமதியினுடைய இதய துடிப்பாக இருக்கக்கூடிய ஹார்முஸ் நீரிணையில் ஈரான் நிலைநிறுத்தியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் கண்ணிவெடிகளை அகற்றுவதற்கு குறைந்தபட்சம் 6 மாதங்கள் ஆகும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவுடைய ஆர்ம்ட் சர்வீசஸ் கமிட்டிக்கு பென்டகன் அதிகாரிகள் அளித்த விளக்கத்தில் ஹார்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் வீசியிருக்கக்கூடிய கடல் கண்ணிவெடிகளை அகற்றணும் அப்படின்னா 6 மாதங்கள்லேருந்து ஓராண்டு ஆகும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க, தகவலை சொல்லியிருக்கிறாங்க. ஈரான் தன்னுடைய கடல் எல்லைகளையும் ஹார்முஸ் நீரிணையும் பாதுகாக்கிறதுக்கு பல்வேறு விதமான கண்ணிவெடிகளை தயாரித்தும் மேம்படுத்தியும் வச்சிருக்குது. அதில் மிகவும் முக்கியமானது M08. இது ஒரு பழமையான மற்றும் எளிமையான கண்ணிவெடி. இது கடலில் ஒரு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு மிதந்து கொண்டிருக்கும். கப்பல் இது மேலே மோதுதுன்னு வச்சிங்களேன், மோதினாலே போதும் வெடிச்சிடும். மிக குறைந்த விலையில் அதிக அளவில் அவற்றை தயாரிக்க முடியும் அப்படிங்கிறதுனால ஈரான் இதை அதிக அளவில் பயன்படுத்துது. 2வது வகை EM52. இது ஈரானுடைய மிக ஆபத்தான ஸ்மார்ட் கண்ணிவெடிகளில் ஒன்று அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. இது கடலுடைய தரைப்பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும். கப்பல்கள் மேலே போகும்போது ஏற்படக்கூடிய ஒலி, காந்தப்புலம் அல்லது நீர் அழுத்தம் இதை உணர்ந்துட்டே அந்த கண்ணிவெடி வெடிக்கும். இது ஒரு ராக்கெட் ரைசிங் வகை கண்ணிவெடி. அதாவது இலக்கை உணர்ந்தவுடன் கடலோட அடியிலிருந்து ஒரு ராக்கெட் போல சீறி பாய்ந்து வந்து கப்பலோட அடிப்பகுதியை தாக்கக்கூடியதாக இருக்குது. இன்னொரு வகையான கண்ணிவெடி EM11. இதுவும் ஒரு தரைப்பகுதி கண்ணிவெடி தான், அதாவது பாட்டம் மைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கப்பல்களுடைய காந்த மற்றும் ஒலி அதிர்வுகளை துல்லியமாக கணக்கிட்டு அதுக்கான சென்சார்ஸ் இருக்குது. பெரிய ரக போர் கப்பல்களை குறிவைக்கிறதுக்கு இது பயன்படுது. SEDEF-2 இது ரஷ்யாவுடைய MKB கண்ணிவெடிகளில் மேம்படுத்தப்பட்ட ஈரான் பதிப்பாக பார்க்கப்படுது. சுமார் 200 மீட்டர் ஆழம் வரைக்கும் இருக்கக்கூடிய கடற்பகுதியில் இதை நிலைநிறுத்த முடியும். இது நங்கூரமிடப்பட்டு மிதக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. லிம்பண்ட் மைன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சிறிய ரக கண்ணிவெடிகள். இந்த மாதிரி கண்ணிவெடிகள் இருக்கு இல்லையா, இது தானாக வெடிக்கிறது இல்லை, மாறா கமாண்டோக்கள் அல்லது சிறிய படகுகள் மூலமாக சென்று ரகசியமாக கப்பலோட பக்கவாட்டில் ஒட்டி வைக்கப்படுறது. காந்த சக்தியால் ஒட்டி கொள்ளும் இந்த கண்ணிவெடிகள் குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு வெடிக்கும் வகையில் வடிவமைக்கப்படுது. ஈரானில் சுமார் 3000லேருந்து 6000 வரையிலான பல்வேறு ரக கண்ணிவெடிகள் இருப்பதாக மதிப்பிடப்படுது. குறிப்பாக மிக குறைந்த ஆழம் கொண்ட பகுதிகளில் சிறிய படகுகள், அது மட்டும் இல்லாமல் நீர்மூழ்கி கப்பல்கள் மூலமாக இதையெல்லாம் வேகமாக அவங்களால நிலைநிறுத்த முடியும். இது தவிர ஈரான் தன்னுடைய உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மகாம் போன்ற நவீன மின்னணு கண்ணிவெடிகளை உருவாக்கி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.